பாமக நிறுவனர் ராமதாஸை வசைபாடுவது ஸ்டாலின் வகிக்கும் முதல்வர் பதவிக்கு அழகுதானா என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அரசுக்கும் கௌதம் அதானிக்குமான உறவு குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் விடுத்த அறிக்கையை முன்வைத்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத முதல்வர் ஸ்டாலின் ராமதாஸை அவமதிக்கும் வகையில் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. தமிழகத்தின் முதுபெரும் அரசியல் தலைவரும் சமூக நீதிக்காக பல்வேறு போராட்டங்களை செய்து வருகிற ராமதாஸை சிறுமைப்படுத்தும் வகையிலான முதல்வர் ஸ்டாலினது அலட்சிய பேச்சு அரசியல் அநாகரிகமாகும். முதல்வர் ஸ்டாலினின் திடீர் கோபத்திற்கு காரணம் என்ன? அடிப்படை இல்லாது ஏதாவது கேட்டாரா ராமதாஸ்? அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கொண்ட விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் வழக்கத்திற்கு மாறாக பதற்றம் அடைவது ஏன்? இயல்பான கேள்விக்கு இவ்வளவு சீற்றம் எதற்கு? அதானியை சந்தித்தீர்களா எனும் கேள்விக்கு ஆம் இல்லை எனும் பதிலை கூறாது அவருக்கு வேறு வேலை இல்லை என கூறி வசைப்பாடுவது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகுதானா? பதில் சொல்ல நேரமற்ற முதல்வர் ஸ்டாலின் கேள்வி கேட்ட ராமதாஸை நோக்கி வேலை இல்லை என பாய்வது அரசியல் அறம்தானா? எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எண்ணற்ற அறிக்கைகளை விடுத்தாரே ஸ்டாலின். அப்போது வேலை இல்லாததான் அறிக்கைகளை விடுத்தாரா? எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என கேட்டாரே, அப்போது வேலை இல்லாததான் அரசியல் செய்தாரா? அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகமும் இருக்கிறது. இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் இப்போது வரை வாய் திறக்க மறுப்பதேன்? அதானி லஞ்சம் கொடுத்தாரெனும் அமெரிக்க அரசின் குற்றச்சாட்டை ஏற்கிறார்களா? இல்லை மறுக்கிறார்களா? ஏற்றிருக்கிறார்கள் என்றால் அதானி குழுமத்திடமிருந்து தமிழகத்தில் லஞ்சம் வாங்கியது யார்? பதில் சொல்லுங்கள் முதல்வரே. பாசிசத்தை எதிர்ப்பதற்காக கூறி நாளும் வாய்ப்பந்தல் போடும் முதல்வர் ஸ்டாலின் இப்போது மட்டும் அடக்கி வாசிப்பதேன்? ஆகவே முதல்வர் ஸ்டாலின் அதானியுடனான தமிழக அரசின் உறவு குறித்து வெளிப்படையாக விளக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் குறித்தான பேச்சை திரும்ப பெற்று வருத்தம் தெரிவிக்க வேண்டுமெனவும் வலியுறுத்துகிறேன் என சீமான் தெரிவித்துள்ளார்.